இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட வரியை செலுத்துகின்றார். அது சரியா தவறா? இயேசு வரி செலுத்தலாமா? நாம் எங்கேயாவது செல்வதாக இருந்தால், நாம் ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு ப்ரோக்ராமுக்கோ ஒரு மீட்டிங்க்கோ எங்கேயாவது செல்லும் பொழுது காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம், இல்லைன்னா ஓலா ஊபர் புக் பண்ணி போகிறோம், எதுலேயோ போகிறோம். போகும் பொழுது என்ன ஆகும்? ரோட்டில் போகும்போது கரெக்டான நேரத்துக்கு போய் சேர முடியுமா? என்ன ஆகும்? ரோட்டில் டிராஃபிக் இருக்கும், அப்புறம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும், அப்புறம் சிக்னல் இருக்கும். இதையெல்லாம் நாம் கடந்துதான் நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். இயேசு தன்னுடைய இலக்கு எது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் முதல் பகுதியில் கூறியிருக்கிறார். என்னது அவருடைய இலக்கு? அவருடைய இலக்கு என்ன? தான் கொலை செய்யப்படுவதாகவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவதாகவும் அதுதான் இயேசுவினுடைய இலக்காக, குறிக்கோளாக, லட்சியமாக இருக்கின்றது. அதை நோக்கி அவர் பயணம் செய்யும் பொழுது பல்வேறு சோதனைகளை, பல்வேறு தடைகளை அவர் அனுபவிக்கின்றார், எதிர்கொள்கின்றார். அதில் ஒன்றுதான் இந்த வரி செலுத்துவது. எனவே நாமும் நம்முடைய குறிக்கோளை, நம்முடைய இலக்கை நோக்கி செல்லும் பொழுது பல்வேறு தடைகள் நமக்கு என்ன வரும்? குறுக்கில் வந்துட்டு போகும். நாம் அதற்கு பொருட்படுத்துவோம். நாம் அதில் நம்மளுடைய கவனத்தை செலுத்தினோம் என்றால் நம்மளுடைய குறிக்கோளை நம்மளால் எளிதில் அடைய முடியாது. ஒரு பெரிய விஷயத்தை நாம் செய்யும் பொழுது பல்வேறு சிறிய விஷயங்கள் நமக்கு தடையாக இருக்கும். அந்த சிறிய விஷயங்களில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தினோம் என்றால் நம்மால் அந்த பெரிய இலக்கை அடையவே முடியாது. எனவே நான் என்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேனா? என்னுடைய இலக்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? நம்முடைய இலக்கு என்ன? நாம் மனிதனாகிய நான் புனிதனாக மாறுவதற்கு, மனிதனாகிய நான் மீட்படைவதற்கு, பாவத்திலிருந்து முழுமையாக மீட்படைந்து இயேசுவை முகமுகமாக தரிசிப்பதுதான் என்னுடைய இலக்காக இருக்கின்றது. அதற்கு பல்வேறு தடைகள் நம்மை சூழ்ந்து இருக்கும். நான் அந்த தடைகளுக்கு கவனம் செலுத்தினேன் என்றால் என்னுடைய இலக்கை என்னால் அடைய முடியாது. எனவே நான் எதற்கு என்னுடைய கவனத்தை சிதறுகின்றேன்? என்னுடைய கவனம் எதை நோக்கி திருப்புகின்றது? என்னுடைய இலக்கை நோக்கி திருப்புகின்றேனா, அல்லது இந்த தடைகளை நினைத்து நான் மனம் வருந்தி ஒரு மூலையில் சென்று உட்கார்ந்திருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்.